ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன் பார்த்துருப்போம். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு, ஏன்னா சித்திரை 1 தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். அந்த விதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 12 மாதங்களுக்கான இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆண்டு பலன் கணிக்கின்ற பொழுது பொது பலனின் அடிப்படையில் அது 4 வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள், நகர்வுகள், இருப்புகள் இவற்றின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க. சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தை அலங்கரிக்கிறார். ராகு கேதுக்கள் பெரும்பான்மையான காலகட்டம் கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையிலுமே அவங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து அவர்கள் பெயர்ச்சி பெறுவார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜூன் மாதமே உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போயிடுவோம். அப்படி இதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய வருட கிரகங்களினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டை வைத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பான அமைப்புகளில் இந்த ஆண்டு இல்லை, இந்த இடங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 விதமான பலன்களை தாங்க நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம். அன்பு வாய்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டினுடைய ராஜாக்கள், இந்த ஆண்டினுடைய யோகவான்கள், இந்த ஆண்டினுடைய ஏற்ற மிகுந்த ராசிக்காரர்கள் நீங்கள் உங்களை என்ன வேணாலும் நிலைநிறுத்தி கொள்ளலாம். அதற்கு தக்க கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்திலே சனி பகவானினுடைய அமர்வு இந்த ஆண்டு முழுக்கவும் இருக்க, ஆண்டின் பெரும்பான்மையான பகுதி தனஸ்தானத்திலே குரு பகவான் நிலை பெற, ஆண்டின் மத்தியம பகுதி வரைக்கும் 3ஆம் இடத்தில் கேதுன்னு ஒரு சர்வ வல்லமை பெற்ற கிரக நிலைகள். சரி, இந்த கிரக நிலைகள் என்ன தரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெகட்டிவ் சைடு ரொம்ப கம்மி இருக்குது, ரொம்ப சொற்பமான அமைப்பு. பாசிட்டிவ் சைடு ரொம்ப அதிகம். சரி, முதல்ல அந்த பாசிட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக திருமணம் முடியாத அன்பர்களுக்கு, கல்யாணம் இழுபறியாக இருந்தவர்களுக்கு, கல்யாணம்லாம் நடக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணத்திற்கான அமைப்புண்டு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் திருமணத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம். ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகள், 2008 குழப்பங்கள், 3008 உறவு சிக்கல்களோடு இருந்து வந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கூட அதெல்லாம் 0 ஆகிற காலகட்டம். அதாவது உறவு பிரச்சனைகள் இன்றி உறவுக்கிடையில் நல்ல மேன்மையும், குடும்பத்தில் அற்புதமான ஒரு நிலைப்பாடும் ஏற்படும். குடும்ப அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக குடும்பத்தில் இருந்து வந்த மிக கடுமையான பின்னடைவுகள் எல்லாம் குறையும், கவலை வேண்டாம். அதேபோல் மிதுனத்திற்கு இந்த காலகட்டம் தொட்டது பொண்ணாகிற காலகட்டம். பிரிய வேண்டிய நிலையில் இருந்த கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்றா சேருவாங்க. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்தது ஒரு நற்காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன அமைப்புகளுக்கு மிக சிறப்பானதாக இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், அன்பர்களே, எல்லா விதத்திலும் இந்த காலகட்டம் தொழில், பொருளாதாரம், முன்னேற்றம்னு சகல அமைப்புகளிலுமே உங்களுக்கு ஏற்றங்களை தரும். கையில் 4 காசு வருமான ஓட்டத்தை தரக்கூடிய அமைப்புகளில் உண்டு. வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு மிதுனத்திற்கு இந்த காலகட்டங்களில் உண்டு. தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் யாரெல்லாம் போட்டியாக இருக்கிறார்களோ, எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு சிரமமாக இருக்கிறதோ அதையெல்லாம் அடித்து வெற்றி நடை போடுவீர்கள் அப்படிங்கிறதுல இந்த ஆண்டு மாற்று கருத்தே கிடையாது. ஆக தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் சகல அமைப்புகளிலும் மேன்மைகளை பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகள், பொருளாதார அமைப்புகள் சீரும் சிறப்புமாக இருக்க, உறவு நிலைகளும் ஓரளவு நன்றாக இருக்க, சொத்து சேர்க்கை அற்புதமாக அமையும். 4ஐ சனி பார்க்கிறார், பாக்யாதிபதியாக பார்க்கிறார். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் இருக்குன்னா வந்து சேர்ந்துடும்.
அல்லது எதிர்பாராத உயில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சற்றேறக்குறைய உண்டு. வருமான அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கையில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். ஆனால் பெரிய முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் பண வரவு ரீதியாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். தசாபுக்தி நல்லா இருந்தால் பெரிய ஏற்றமே கூட இருக்கும். சரிங்களா? பெற்ற கடனை அடைப்பீர்கள். யார்கிட்ட இருந்தாவது கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அமைப்புகளை எல்லாம் அடைத்து கடன் இல்லாத நிலைக்கு நீங்கள் வரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வருமானம் உண்டு. அப்போ அதை கொண்டு கடனை அடைக்கிறதுக்கான சூழலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதேபோல் புதிய தொழில் துவங்குபவர்கள் தாராளமாக செய்யலாம். ஆல்ரெடி தொழில் ஒன்று போய்கிட்டு இருக்கு, சைடில் இன்னொன்று பண்ண போகிறேன், இல்லை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலையிலேருந்து தொழில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தொழிலுக்குள்ளே குதிக்கிறவங்க உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகள் நல்லா இருக்காங்கிறத பார்த்துருக்கீங்க. ஏன்னா இது கோச்சார பலன்கள் பொதுவானது. அதனால் சுய ஜாதக தசாபுக்தியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இறங்கலாமா இறங்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் அதன் பிறகு நம்ம பார்த்துக்கிட முடியும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் நல்ல நல்ல மேன்மைகளையும் பெரிய பெரிய ஏற்றங்களையும் தரவல்லது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளியூர் பயணங்களுக்கும் வெளிநாடு அமைப்புகளுக்கும் ஓரளவு அமைப்பு இருக்கிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மிதுன ராசி அன்பர்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்கள் ஏதாவது விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் விற்கிறதுக்கான அமைப்பும் உங்களுக்கு உண்டு. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸில் வில்லங்கம் இருக்குது, இதில் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இந்த அளவு கொஞ்சம் கூடுதல் குறைதலாக இருக்குது, இந்த டாக்குமெண்ட்டில் இப்படி மாறி இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ போய்கிட்டு இருக்குது, அது தகுந்த ஆஃபீஸரை பார்த்து சரி செய்யணுன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சிங்க. அந்த முயற்சிகள் நல்ல முறையில் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகள் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் நல்ல மேன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தொட்டதெல்லாம் உங்களுக்கு மென்மேலும் ஏற்றங்களையே பெற்றுத்தரும். வேலை, பொருளாதாரம், தொழில் அமைப்புகள், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கையில் இருந்து அந்த பிரச்சனைகள் குறைவது, உங்களுடைய அந்தஸ்து முன்னேறுவது, உங்களுடைய தகுதி தராதரம் அனைத்தும் மேலோங்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகளும் அந்தஸ்துகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிலையை அடையக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம். ஆனால் இந்த உயர்கல்வின்னு வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னாங்க அப்பப்போ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். அப்போ அந்த உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகள் மட்டும் மிதுனத்தில் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிச்சிங்கன்னா போதும். அதுவும் ஆண்டினுடைய முதல் 6 மாதம் வரையும், அதுக்கப்புறம் அதுவும் நல்லாயிரும். சரிங்களா? அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிச்சிங்கன்னா போதும். ஓரளவுக்கு அப்படியே நல்லா அடிச்சுட்டு மேலுக்கு வந்துடுவீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் தகப்பனாரோடு கொஞ்சம் அப்பப்போ கருத்து முரண்பாடுகளில் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. அப்போ அப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது நம்ம அதை பெருசுபடுத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி தகப்பனார் ஒரு வார்த்தை முன்ன பின்ன சொல்கிறார், சரியாக பேசாதீங்க. இந்த காலகட்டம் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடு வரும், அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும். அப்போ அது ரெண்டுத்தில் நம்ம பார்த்துருந்துக்கிடணும். உயர்கல்வியில் படிக்கிற பசங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறைந்து விளையாட்டுத்தன்மையாக இருப்பீர்கள். டிகிரி படிக்கிறவங்க, மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களாம். அப்போ அந்த நிதர்சனத்தை உணர்ந்து கல்வியிலும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். நிதான வளர்ச்சி, ஆனால் நேர்த்தியான நல்ல வளர்ச்சி மிதுனத்திற்கு இந்த ஆண்டு உண்டு. ஏன்னா இந்த தகப்பனார் விஷயங்களை தவிர வேற எங்கேயும் பெரிதாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவில் பயப்படுற அளவில் எதுவும் கிடையாது. சரிங்களா? அதனால் அதை பார்த்துக்கிடுங்க. அதே போல் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது அவசரப்பட்டு வேலை விடாமல் இந்த இடத்துல வேலை கிடைக்குமா கன்ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வேலையை விடுறது மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான சுகமான அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மிதுனத்திற்கு அமைகிறது. ஆக சகல அமைப்புகளிலும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். இதுக்கு எப்போவுமே ஒரு 5-10% பலம் உண்டு. ஆனால் நம்ம இந்த வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, திருமணம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தினுடைய தசாபுக்தி, சுய ஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை நம்ம பார்த்து இறங்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுறுத்தல். தனிப்பட்ட முறையில் பொதுப்பலன் இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நண்பர்கள் கீழே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிடலாம். எந்த ஒரு முக்கிய முயற்சியும் சுயஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது. சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.